வெரி குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிடி ஆர்த்தோவில் ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம், ஹவு டு ஸ்ட்ரக்சர் அ ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஃபார் அ கிவன் கண்டிஷன். ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஃபிசியோதெரப்பி ப்ராக்டிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை நம்ம முடித்த உடனே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு instruct the patient and teach the patient about what to be done and what not to be done, and what kind of exercises the patient can do at home in order to make the healing process better, to accelerate, to get very good result, and also to prevent various complications. இதுக்காக தான் ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ காம்ப்ளிகேஷனை ப்ரிவெண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் ஹீலிங் ப்ராசஸை ஆக்சலரேட் பண்ணணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் வித் த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இன் த கிளினிக் alone is sufficient, but also it is very important the patient understands what is going on and follows all the requirements at home. அந்த பர்டிகுலர் பார்ட் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களுடைய ப்ராக்டிஸில் எஸ்பெஷலி ஃபார் த பிடி ஆர்த்தோபெடிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். It is important for all the other field also, whether it is gynecology or cardiorespiratory or neurological physiotherapy, whatever it is, in every field it is very important. Coming to PT ortho also, it is very very important. சரி, home exercise program அப்படிங்கிறது basically has got two components. The first component is instructions of do's and don'ts. Do's and don'ts na என்னன்னு உங்களுக்கு தெரியும். எதையெல்லாம் பண்ணணுங்கிறது தான் டூஸ். எதையெல்லாம் பண்ணால் அந்த ஹீலிங் ப்ராசஸ், த ஸ்ட்ரக்சர் அஃபெக்டட் வில் ஹீல் ஃபாஸ்ட்லி, அண்ட் ஆல்சோ எதையெல்லாம் பண்ணால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வில் நாட் பி அஃபெக்டட். That means the complications will be prevented. அதெல்லாம் வந்து டூஸ். எதையெல்லாம் பண்ணால் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுமோ ஆர் த ப்ராப்ளம் வில் அக்ரவேட், அந்த மாதிரி ஆகுமோ, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுல தான் டோன்ட்ஸ். சரி, அதுக்கப்புறமா ரெண்டாவது காம்பனண்ட் வந்து பார்த்தோம்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு கிளியர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஹோம் எக்ஸசைசஸ் டீச் பண்ணணும். அதுதான் வந்து செகண்ட் காம்பனண்ட். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் கிளியராக இருக்கணும், எக்ஸசைஸ் டீச்சிங்கும் ரொம்ப கிளியராக இருக்கணும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் தென் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹோம் எக்ஸசைசஸ், ரெண்டு காம்பனண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் வந்துட்டு ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபஸ்ட் டே ஆஃப் த ட்ரீட்மெண்ட்லேருந்து ஃபைனல் ரெக்கவரி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இது அட் எவ்ரி விசிட் த பேஷண்ட் கம்ஸ் டு அஸ், we have to keep progressing the event. Not necessarily every session, but it should be progressed at every regular interval, maybe once in a week or twice in once in 2 weeks, like that. நாம வந்துட்டு நம்முடைய instructions as well as the exercise program வந்துட்டு progress பண்ணிட்டே இருக்கணும். So it is subjected for a gradual progression. சரி, coming to do's and don'ts, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து we have to concentrate அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். First thing, பொசிஷன் ஆஃப் தி அஃபெக்டட் பார்ட். எந்த பாடி பார்ட்டில் இன்ஜுரி இருக்கோ அந்த பாடி பார்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ராக்சர் கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து பிஓபி இம்மொபிலைஸ்டு ஆகிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் வீட்டுக்கு போன உடனே அந்த பிஓபியை தண்ணியில் நினைக்காமல் பார்த்துக்கணுங்கிறது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். பிகாஸ் த பேஷண்ட் மே நாட் நோ த இம்பார்ட்டன்ஸ். சம்டைம்ஸ் என்னாகும், அது வெட் ஆகிட்டா என்னாகும், அந்த இம்மொபிலைசேஷனுடைய குவாலிட்டி வில் கம் டவுன். When the immobilization becomes defective, automatically it will affect the fracture healing. சில சமயங்களில் வந்து அந்த ஃப்ராக்சர் பார்ட்டில் வந்துட்டு நிறைய வந்து fluid accumulate ஆகிருக்கலாம். When the fluid is accumulated there, we can instruct the patient to keep the limb elevated at home. Elevationல வைக்கும்போது அந்த லிம்பை வந்துட்டு with the pillow support, what happens? The accumulated fluid, the edema will be drained.
எஸ்பெஷலி அட் த நைட். பிகாஸ் இரவில் தான் வந்து நம்ம தூங்கும்பொழுது we spend more of our time in a same position. அப்போ the 8 hours அப்படி தூங்கும்பொழுது when we keep the limb elevated, the fluid can be easily drained. இந்த மாதிரி சில பொசிஷன் ஆகுது, how to position it so that the healing process will be more effective. அதை பற்றி அது சம்மந்தமாக கொடுக்கலாம். அப்புறம் பாஸ்டர். சம்டைம்ஸ் சம் கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் மைட் ரெக்வயர் என்ன பாஸ்டரில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்கிறத மாதிரி, எஸ்பெஷலி ஃபார் த ப்ராப்ளம்ஸ் கனெக்டட் வித் த ஸ்பைனல் காலம், வெர்டிபிரல் ப்ராப்ளம்ஸ், லோ பேக் ப்ராப்ளம்ஸ், cervical ப்ராப்ளம்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த பொசிஷனில் எப்படி பாஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். while sitting, especially while sitting எப்படி சிட் பண்ணணும், எப்படி பேக் ரெஸ்ட்டை யூஸ் பண்ணணும், எப்படி ஆர்ம் ரெஸ்ட்டை யூஸ் பண்ணணும், how to reduce the stress going to the particular injured part, injured structure. சரிங்களா? அப்போ எர்கோனமிக்ஸ் we have to automatically include the ergonomic தான். நம்ம ஃபிசியோதெரபிக்கு சில எர்கோனமிக்ஸ் இருக்குது. that ergonomic instruction should be given very clearly. same thing for the neck also, any body part, any joints. அந்த எர்கோனமிக்ஸ் சம்மந்தமாக நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான அட்வைசஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பாஸ்டர் சம்மந்தமாக. அடுத்து வெயிட் பேரிங் ஆர் வெயிட் லிஃப்டிங், இது சம்மந்தமாகவும் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த ஃப்ராக்சர் கண்டிஷன்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ். இந்த வெயிட் பேரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். we all know any fracture or soft tissue conditions up to the healing process is complete or it is considered no risk, there is a major amount of portions completely healed ங்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணோம்னா we have to maintain some amount of weight bearing restrictions. எப்பவுமே வந்து ஒரு இன்ஜுரி, ஒரு பார்ட்டில் இன்ஜுரி ஆகிடுச்சு, எஸ்பெஷலி ஃபார் த லோவர் லிம், வாட் ஹேப்பன்ஸ், அந்த பாடி பார்ட்டை வந்து we have to keep in non-weight bearing. இனிஷியலாக we have to start with the non-weight bearing. once ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸோ ப்ராப்ளம் வந்து கரெக்ட் பண்ணியாச்சு, immobilize பண்ணியாச்சு, பட் ஸ்டில் we have to allow the healing process to take place. அப்போ non-weight bearing இருக்கணும். then gradually partial weight bearing, then gradually full weight bearing. இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேஜஸ் நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்கும். இந்த ஜென்ரல் ரூல்னு பார்க்கும்பொழுது இதில் whether it is a fracture or soft tissue injuries, up to the 50% of the healing of the particular structure affected, we have to maintain non-weight bearing. அந்த 50% அச்சீவ் பண்ண பிறகு தான் we have to gradually start the person from non-weight bearing to partial weight bearing and then full weight bearing. So this will change from structure to structure. 50% of the repair எப்போ நடக்குங்கிறது வந்துட்டு will change depend upon the structure, whether it is a soft tissue or a bone. Even if it is a bone, whether it's upper limb bone or lower limb bone. அதுலேயும் கூட வந்து அடல்ட் போனால் சில்ட்ரன் போனாங்கிறத பொறுத்து அந்த டைம் டியூரேஷன் வந்து வேரி ஆகும். தட் இஸ் தட் வி ஹாவ் டு கீப் இன் அவர் மைண்ட் வைல் இன்ஸ்ட்ரக்டிங் வெயிட் பேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வெயிட் லிஃப்டிங், அப்பர் லிம்பாக இருந்தால் வெயிட் லிஃப்டிங், வென் வி லிஃப்ட் த வெயிட் சம்டைம் த அஃபெக்டட் ஸ்ட்ரக்சர் வுட் பி அஃபெக்டட், த ப்ராப்ளம் மைட் பி அக்ரவேட்டட் ஆர் தட் மைட் டிஸ்டர்ப் த இம்மொபிலைசேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வி ஹாவ் டு வெரி கிளியர்லி டெல் தெம் எத்தனை வெயிட், எந்த வெயிட்டுக்குள்ளே நம்ம தூக்கலாம், அதுக்கு எத்தனை வெயிட்டுக்கு மேலே வந்து அந்த நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடாது போன்ற விஷயங்களை வந்து ரொம்ப கிளியராக சொல்லிடலாம். அடுத்து ஸ்லீப்பிங் பொசிஷன் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு நாளில் வந்து 1/3 ஆஃப் அவர் டைம் வந்து நம்ம வந்து ஸ்லீப்பிங்கில் இருக்கிறோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த அஃபெக்டட் பாடி பார்ட் எப்படி இருக்கணும் அண்ட் எந்த பொசிஷனில் தூங்கினா வந்து த ஸ்லீப்பிங் வில் பி மோர் பெட்டர் ஃபார் த பேஷண்ட் and it will not aggravate the problem. அதெல்லாம் சொல்லலாம். especially for the vertebral problems and all, low back problems and all, sleeping position is very very important. For example, when the strain is more at the lumbosacral region, நம்ம என்ன பண்ணுவோம், supine lyingல ஹெட் சப்போர்ட் கொடுக்க மாட்டோம், ஹெட் பில்லோ இல்லாமல் ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு அந்த பில்லோவை வந்து below the knee joint கொடுப்போம். so that what happens, there is a slight flexion of the hip joint at the knee joint. இது என்ன பண்ணும், அந்த வெர்டிபிரல் ஆர்ச், லம்பார் ஆர்ச்சை வந்துட்டு will make flat. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த லம்போசாக்ரல் அந்த ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ், இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன் சூப்பைனில் படுக்கலாமா, சைட் லைனில் படுக்கலாமா. ஃப்ரோசன் ஷோல்டரில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், we should not sleep on the affected side. Consciously try to avoid sleeping on the affected side so that the aggravation of the problem will be prevented.
அந்த மாதிரி. அப்புறம் ஃபைனலாக ஃபுட் சம்மந்தமாக என்ன மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கூடாது. பேசிக்கல் ரூல் வந்துட்டு நல்ல செரிமானம் ஆகக்கூடிய நேச்சுரல் ஃபுட்டை வந்து அதிகமாக எடுத்துக்க சொல்லணும். எஸ்பெஷலி ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் ஹவ் காட் அ ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அண்ட் பேலன்ஸ் டயட், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஃபுட்டாக நம்ம அட்வைஸ் பண்ணணும். அண்ட் இஃப் இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு த ஒரு கண்டிஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் அது சம்மந்தமான ஃபுட்டை நம்ம சொல்லலாம். கம்மிங் டு த செகண்ட் பார்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹோம் எக்ஸசைஸ். அதில் பார்க்கும்பொழுது பேசிக்கலாக ஹோம் எக்ஸசைஸில் என்னென்னலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஆக்டிவ் எக்ஸசைஸ் தான் நம்ம கொடுப்போம். We will not allow the patient to, mostly we will not include passive type of exercises because there will not be a trained person at home to do the passive movement. So active movement நம்ம prescribe பண்ணுவோம் mostly. It can be physical or can be a cardiorespiratory சம்பந்தமாக breathing exercise கூட இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், whatever it is. For every joint, every muscle we have got a active free exercise patterns இருக்குது நம்மக்கிட்ட. We have to make use those patterns which is relevant to the condition. எந்த ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆயிருக்கோ அது சம்மந்தமான எக்ஸசைஸை கொடுக்கணும் in order to stabilize or mobilize the particular structure. It can range from isometricலேருந்து ஃப்ரீ எக்ஸசைஸ் வரையும் கொடுக்கலாம். அது கொடுத்துட்ட பிறகு கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி we have to include an important component called functional exercises. It is very important. நம்ம ஜாயிண்ட் ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்ணுறது, மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் வந்து மசில் என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மட்டும் போதாது. இதை வந்து ஃபங்க்ஷனலாக நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபங்க்ஷனலாக கொண்டு வரும்போது தான் அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட். அப்போ ஃபங்க்ஷனலாக வந்து ஃபார் எவ்ரி ஜாயிண்ட், எவ்ரி ஸ்ட்ரக்சர் அஃபெக்டட் நம்ம வந்து we have to design exercise and we have to teach and make sure that is not aggravate the problem. அந்த மாதிரியான ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸை நம்ம வீட்டில் வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப்பிங் அப், ஸ்டெப்பிங் டவுன், ஸ்கிப்பிங், அப்புறம் வாக்கிங் ஆன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ், அப்புறம் வந்து சைட் வாக்கிங், அப்புறம் வந்துட்டு ரொட்டேட்டிங் த ஷோல்டர் ஜாயிண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் சாண்ட் பேக். இந்த மாதிரியான ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடிய எக்ஸசைசஸை டீச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஷுட் பி இன்க்ளூடட் இந்த ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். அண்ட் கம்மிங் டு த மெட்டீரியல், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், when the person is doing a stretching exercise, how to use a towel யூஸ் பண்ணலாம். Suppose the person is doing a small resisted exercises, ஆக்டிவாக பண்ணுறாங்கன்னா இந்த பிளேஸ் ஆஃப் வெயிட் வந்துட்டு வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணலாம், ஆர் சாண்ட் பேக் இருந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். how to use, if suppose springs are available, how to use the springs or ropes, அதெல்லாம் பற்றி அந்த மெட்டீரியல்ஸ், வாட் எவர் மெட்டீரியல் கேன் பி யூஸ் அட் ஹோம், அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறதையும் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துடலாம். இதை பண்ணும்பொழுது நாம் இந்த விஷயங்களை மிக முக்கியமாக கவனிக்கணும். whenever we teach the home exercise program, the dosage specification should be very very clear. dosage specification பார்க்கும்பொழுது in terms of repetition, mostly repetitionாக இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 repetition பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக பண்ணும்பொழுது சம்டைம் இட் இஸ் நாட் அட்வைசபிள். எனி எக்ஸசைஸ் ஷுட் பி கிவன் பீரியாடிக்கல் ரெஸ்ட் பீரியட். அப்போது 50 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து 10 பிரிச்சுக்கணும். அப்போ 10 repetition இஸ் கால்ட் 1 செட். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா 5 செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். பிட்வீன் எவ்ரி செட் தேர் மஸ்ட் பி அ ரெஸ்ட் பீரியட். அந்த ரெஸ்ட் பீரியடும் சொல்லிடணும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரிப்பிட்டேஷனாக பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம், இந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த ப்ராப்ளமும் இல்லை, ரெஸ்ட் அவசியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்பெசிஃபை த டியூரேஷன். டோட்டலாக இதோட டியூரேஷன் வந்து நீங்கள் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எய்தர் த செட்ஸ் ஆர் டியூரேஷன் ஷுட் பி வெரி கிளியர்லி மென்ஷன். அது மட்டும் இல்லை, இன் பர்டிகுலர் டே ஹவு மெனி செஷன் இட் ஷுட் பி டன். that it is only 1 session or 2 sessions or 3 sessions or 4 sessions, depending upon the conditions and the progression you expect. Accordingly we can give the dosage specification. Practical teaching demonstration is very very important. In the practical examination, whatever exercise you are teaching, you have to practically demonstrate yourself and teach the patient, because by seeing you learn more. அதனால வந்து practical demonstrationல வந்து நம்ம டீச் பண்ணி காமிக்கணும். Not only that, you also make the patient demonstrate at one time. அதை சொல்லி கொடுத்ததை ஒரு செட்டாக ஒரு 3 or 4 எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதை செய்து காமிக்க வைக்கணும். So that
அதை செய்யும்பொழுது யூ கேன் ஆல்சோ கெட் அ சான்ஸ் டு கரெக்ட் இஃப் there இஸ் எனி மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பேஷண்ட் வில் ஈவன் லேர்ன் பெட்டர் அண்ட் யூ வில் ரிமெம்பர் பெட்டர். ஸோ அங்கே வந்து மிஸ்டேக் ஆகாமல் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸை வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். And finally, you have to clear all the doubts of the patient. When the patient learns all these things, patient நிறைய டவுட்ஸ் வரும், அப்போ அதையும் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா நம்ம ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் the home exercise program will be a better one, will be a more fruitful, more result oriented. So make sure, remember all these specifications of home exercise program, and make sure you follow them in your practical examination as well as in your practice, in your future practice. Okay, thank you very much. Have a nice day.